Hi students, class 10th important 5 more question பார்க்கலாம். chapter 2ல exercise 2.1ல இருக்க important sums. இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் class 10th class 12th வந்து important questions மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எக்ஸசைஸில் 2.1ல 6th sum வந்து important. யூஸ் எக்ளூட் டிவிஷன் ஆல்கரிதம். எக்ளூட் டிவிஷன் ஆல்கரிதம் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா A is equal to BQ plus R. எக்ளூட் டிவிஷன் ஆல்கரிதம் ஃபார்முலா இதுதான். A is equal to BQ plus R. Q வந்து கோஷியன்ட், R வந்து ரிமைண்டர். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த தான் ஃபைன் பண்ணணும். 84, 90 and 120 இருக்குது. சொல்யூஷன் to find HCF நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? HCF தான் ஃபைன் பண்ணோம். to find HCF ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 84, 90 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எக்ளூட் டிவிஷன் ஆல்கரிதம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இது A வேல்யூ, இது B வேல்யூ. A வேல்யூ 90, B வேல்யூ 84. 90 ஈக்குவல் டு 84. நம்ம வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டர் ஃபைன் பண்ணணும். கோஷியன்ட் ரிமைண்டர் ஃபைன் பண்ணணும்னா டிவிஷன் ஆல்கரிதமாக டிவிஷன் பண்ணணும். 90 divided by 84. 90 divided by 84. அப்போது 84ல் நம்மளுக்கு எந்த டேபிள்ஸில் 84 வந்து நம்மளுக்கு எந்த டேபிள்ஸில் 90 வரும்? 84 1s are 84. அப்போ 84 2s are என்ன ஆயிரும்? 168. அப்போது 84 1s இது மைனஸ் பண்ணோம். 90 minus 84 6. கோஷியன்ட் என்ன? 1. ரிமைண்டர் என்ன? 6. இதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி போடணும். கொஷின் வேல்யூ 1, ரிமைண்டர் வேல்யூ 6. அப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து 84 ஈக்குவல் டு 6. 84 ஈக்குவல் டு 6. 6 டிவைடட் பை 84. இப்போ கேன்சல் பண்ணோம். 6 1s are 6. 8ல் 6 பண்ணால் 2. 24. 6 4s are 24. equal to 0. 6 into quotient value 4. 14. Remainder 0. Remainder 0. அப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 வந்துடுச்சு. என்ன? 84 90ஆல். அப்போது 84 90 இஸ் ஆன்சர். எதனால் ரிமைண்டர் 0 வந்துச்சு? 6. இதனால தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 6 and 120. 6 and 120. அப்போது A வேல்யூ 120, B வேல்யூ 6. இதை டிவைட் பண்ணால் 6 டிவைடட் பை 120. அப்போது 6 2s are 12. 0. இந்த 0 நம்ம கீழே இருக்குன்னா இங்கே தான் போடணும். இங்கே நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா மேலே கண்டிப்பாக 0 போட்டே ஆகணும். into quotient 20 plus 0. இங்கேயும் R equal to 0. அப்போது 84 90 வந்து 6. இதே 6 and 120 எடுத்தால் ஆன்சர் என்ன? 6 தான் ஆன்சர். அப்போது HCF highest common factor is 84 90 and 120 இஸ் வேல்யூ என்ன? 6. இங்கேயும் 6, இங்கேயும் 6. நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர் தான் பார்க்கணும். இந்த இது மட்டும்தான் பார்க்கணும். இப்போ ஆன்சர் 6. இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் இன்னொரு சம் இருக்குது. எக்ஸாம்பிள் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.6. சேம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டோமோ எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம் அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸாம்பிள் 2. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் 5 மார்க். ஃபைண்ட் த HCF. சேம் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா எக்ளூட் டிவிஷன் ஆல்கரிதம். A is equal to BQ plus R. உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியலனா இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபார்முலா அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இங்கே எந்த நம்பர் எடுக்கணும்? இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும். டு ஃபைண்ட் HCF. HCF என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 396 504. A value 504, B value 396 sorry. 504 396. 396ல டிவைட் பண்ணும். 396 divided by 504.
4 504. இது டிவிஷன் பண்ணால் 396 ஒன்ஸா 396 மைனஸ் பண்ணால் 14ல் 6 போனால் 8. இங்கே இருந்து 9 இருக்கும், இங்கே 4. 9ல் 9 போனால் 0, 4ல் 3 போனால் 1. அப்போது நம்மளுக்கு கோஷியன்ட் வேல்யூ 1, ரிமைண்டர் வேல்யூ 108. கோஷியன்ட் வேல்யூ 1, ரிமைண்டர் 108. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ எடுக்கணும்? 396 ஈக்குவல் டு 108. இது வந்து ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 396 ஈக்குவல் டு 108. 108 divided by 396. 396. இது வந்து நம்ம எந்த டேபிள் யூஸ் பண்ணலாம்? 108 396. 108 396 மல்டிப்ளை பண்ணால் 108 396. அப்போ 108ல் 108 3s 324 மைனஸ் பண்ணால் 2. 9ல் 2 பண்ணால் 7. அப்போ கோஷியன்ட் வேல்யூ 3, ரிமைண்டர் வேல்யூ 72. கோஷியன்ட் 3 ப்ளஸ் ரிமைண்டர் 72. இங்கே என்னதான்? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து 108 72. 108 ஈக்குவல் டு 72. 108 டிவைடட் பை 72. நம்ம இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 108 72னா 72 1s are 72. 8ல் 2 போனால் 6. 10ல் 7 போனால் 3. அப்போது கோஷியன்ட் வேல்யூ 1, ரிமைண்டர் வேல்யூ 36. இங்கேயும் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 72 36. 72 இஸ் ஈக்குவல் டு 36. இங்கே போகிறோம் 36 டிவைடட் பை 72. எந்த டேபிள்ஸில் வரும்? 36 2s are 72. அப்போது 0. கோஷியன்ட் வேல்யூ 2, ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு 0 வந்துச்சு. ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போது HCF இஸ் என்ன வேல்யூ? 36. த ஆன்சர் 396 504. ஆன்சர் 36. இந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும், B. அப்போது 36னால தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 36ம் 568 தான் எடுக்கணும். 36 and 568. 36 and 636. சாரி 636 தான் எடுக்கணும். அப்போது 636 ஈக்குவல் டு 36. இதை டிவிஷன் பண்ணும். 36 636. அப்போ டிவிஷன் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 36 ones are 36. 13 இங்கே 5. 13ல் 6 போனால் 7. இங்கே 5ல் 3 போனால் 2 6. 276. 36 7s are 36 7s are மைனஸ் பண்ணால் 36 7s are 252. மைனஸ் பண்ணால் 4. 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போது கோஷியன்ட் வேல்யூ 17, ரிமைண்டர் 24. நெக்ஸ்ட் 36 and 24. இங்கே ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. 36 ஈக்குவல் டு 24. இங்கே நம்ம டிவிஷன் போகலாம். 24 டிவைடட் பை 36 என்ன? 24 1s are 24. 2 1 12 into 1 plus 2. இங்கேயும் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 24 ஈக்குவல் டு 12. 12 divided by 24 and 12 2s are 24 equal to 0. அப்போது quotient value 2, remainder 0. remainder equal to 0. அப்போ remainder equal to 0னா ஆன்சர் என்ன? 12. நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் தான் பார்க்கணும். அந்த இதில் 6 தான் இருக்குது. இங்கேயும் 6 கட்டும், இங்கேயும் 6 கட்டும். ஆனால் நம்ம ஃபைனல் ஆன்சரில் எது ரிமைண்டர் 0 வருதோ அந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே ரிமைண்டர் 0 இருக்குன்னா எந்த வேல்யூ? 12 தான் எடுத்துக்கணும். அப்போது HCF, therefore highest common factor of 396 504 636 is answer 12. இந்த இது மட்டும்தான் எடுக்கணும். B வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். ஆன்சர் 12. இங்கே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 36ஆல் ஈக்குவல் டு 0 வந்துச்சு ரிமைண்டர். இதனால் நெக்ஸ்ட்டு வர நம்பர் வந்து நம்ம பண்ணணும். அப்போ 636னால பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 வரும்ல, அதுதான் ஃபைனல் ஆன்சர் 12. HCF of 396 504 636 is 12. எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம்மும்
Example 2.6 important 5 mark question.